அனைவருக்கும் மதிய வணக்கம். மவுண்ட் ரோட் பச்சையம்மன் திருக்கோயில் பகுதிவாழ் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தோட தலைவர் சேப்பாக்கம் சுரேஷ் என்னும் நான். இப்போ எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எங்குமே நடக்காத ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அறநிலைத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் எங்களோட, அதாவது எங்க பகுதியில் இருக்க குடியிருப்பு வாசிகளோட மின் இணைப்பை, அந்த கன்சியூமர் நம்பரை கோயில் பேருக்கு திருட்டுத்தனமா மாத்திக்கிட்டாங்க கள்ளவாணி பசங்க. உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? என் வீடு நுந்து இடமாவே இருக்கட்டும். நீயே 2015 தான் தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்லிட்டு போன மாதிரி தான், தோழர் சொல்லிட்டு போன மாதிரி தான். இப்பதான் நீயே பட்டா வாங்கியிருக்க கோயிலுக்கு, அதுவே ஃபேக் பட்டா. ஆனா நீ இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்களோட இணைப்பை எல்லாமே பார்த்தனா, மின் இணைப்பை எல்லாத்தையுமே கோயில் பேருக்கு மாத்திட்டேன். என்ன டாக்குமெண்ட் வச்சு மாத்தினேன்? ஆர்டிஐல போட்டு கேட்டோம் நாங்க. ஒரு கோயிலோட பேன் கார்டு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பட்டா, ஒரு கவரிங் லெட்டர், அந்த ஃபார்ம் 4, அந்த டான்ஜெட் கோல இபியோட கன்சியூமர் நம்பர் மாத்துறதுக்கு ஃபார்ம் 4, இந்த 4 டாக்குமெண்ட்டை வச்சு நீ மாத்தி இருக்கிற. யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தா எங்க வீட்டை மாத்தி? இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம் சொல்லுங்க. ஏற்கனவே அறநிலைத்துறையில இருந்தா நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. நல்லது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்க அத்தனை பேரும் 350 ஸ்கொயர் ஃபீட், 400 ஸ்கொயர் ஃபீட்ல 8 பேர் 6 பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? எல்லாம் 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் வச்சு 10 காரம் வச்சா வாழ்றோம் கிடையாது. எப்படி நம்மளாம் கோயில் ஆக்கிரமிப்பாளர் சொல்லுவாங்க? கோயில் ஆக்கிரமிப்பாளரா? நம்ம கோயில கட்டி காக்கிறதே நாங்க தான் பாஸ். நீங்க எப்படி சொல்லலாம் கோயில் ஆக்கிரமிப்பாளர்னு? இப்ப என் பகுதி எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்குது பச்சையம்மன் கோயில், பிலால் ஹோட்டல் பின்புறம். நீ கோயில் ஆபீஸ் ரூம் கட்டியே 20 வருஷம் தான் ஆகுது. நான் 5வது தலைமுறை. இப்ப என் பையனோட சேர்த்து 6வது தலைமுறை. எங்க தாத்தாங்க தாத்தா, அத்தது என் கொள்ளு தாத்தா, தாத்தாங்க தாத்தா, எங்க அப்பா, நானும் என் பையன், இத்தனை ஆண்டு காலமா நாங்க அதே இடத்துல தான் இருக்கோம். 350 ஸ்கொயர் ஃபீட், 8 பேர். என் பையனோட என் தம்பி பையனோட சேர்த்து 8 பேர். ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு குடியிருப்பு, ஒரு வீடுன்றது அத்தியாவசியம். ஒண்ணு முதல்ல யாரு வேலைக்கு போயிட்டு வந்தாலும், இல்ல ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு வந்தாலும், வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நிம்மதியா வீட்டுல சோறு சாப்பிட்டு உறங்குவாங்க. இதுதானே நடக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்ல. ஏற்கனவே வேலையில போனாதான் நிம்மதி இல்லைன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை. ஏன்னா இந்த அறநிலைத்துறை இந்த மாதிரி எதனா ஓட்டிட்டு போயிடறான். உங்க வீட்டை சீல் வைக்கிறோம். நீ யாரும் முதல்ல ஏன் சீல் வைக்கிறது? என் வீட்டை சீல் வைக்கிறதுக்கு உந்த இடமா? இடத்துக்கு சீல் வச்சுட்டு போ. பில்டிங் கட்டினது நான், சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டினது நான், செக்யூரிட்டி டெபாசிட் இபில கட்டினது நான், கமர்ஷியல் டாக்ஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டினது நான், வாட்டர் டாக்ஸ் நான் கட்டிட்டு வரேன். நீ எப்படா முதல் ஜனநாயக ரீதியா என் வீட்டுக்கு சீல் வைக்கலாம்? நீ என்ன வீட்டுக்கு கட்டும்போது நான் மானிய வினையில என்ன லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தியா? எனக்கு கிடையாதுல்ல. வீடு எங்க உழைப்புல கஷ்டப்பட்டு இங்க இருக்க ஏழை எளிய நடுத்தர மக்கள் இவங்க நம்ம கட்டின வீட்டை நீ யாரு சீல் வைக்கிறதுக்கு? இன்னும் எத்தனை காலம் தான் மிரட்டிட்டு இருப்பீங்க? நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? நான் கேக்குறேன். மாண்புமிகு நம்ம முதலமைச்சர் அப்பா அவர்கள் சில மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தேவையானதை இந்த அரசாங்கம் செய்யுதுன்னு. சார், எங்களுக்கு எப்ப எங்க தேவையை நீங்க செய்வீங்க? நாங்கெல்லாம் என்ன கேட்கிறோம்? நாங்க பட்டா கூட வேணாம், நியாய வாடகை. நீங்க தலைவர் கலைஞரோட ஜியோ ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், நாங்க நியாய வாடகை கட்டுவோம். எனக்கு 350 ரூபாய், 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2016க்கு முன்னாடி எல்லாம் 450 ரூபாய் வாடகை. ஆனா இப்ப எவ்வளவு தெரியுமா எனக்கு வாடகை? 12,500 ரூபாய் வாடகை. 12,500 ரூபாய் வாடகை போட்டிருக்கிறேன். எதை வச்சு அப்படி போட்டிருக்கிறேன்? 12,500 ரூபாய் கோயில் இடத்துக்கு எவனா வாடகை கட்டுவானா? அதுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடு வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு போவானே, சாகுற வரைக்கும் இஎம்ஐ கட்டி அப்படின்னா எங்களுக்கு சொந்தமாவே. நாங்க ஆனா அத்தனை தலைமுறை நாங்க கட்டினாலும் நாங்க வீட்டு உரிமையாளர் ஆக மாட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோயில் இடம் சொல்றீங்க. கோயில் இந்து சாமி, இந்து நேரத்துல இருக்க கோயில் நிலங்கள் எல்லாம் சாமி உங்களுக்கு சொல்லிச்சா? எங்க இந்த இருக்க மக்கள் எல்லாம் அடிமையா வச்சிரு, யாருக்கும் வீடு கொடுக்காது அப்படின்னு எந்த சாமினா சொல்லுமா? அது இந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், சொல்லுங்க. மக்களுக்காக செய்யறதுதான் சாமி, அதுதான் தெய்வம். அது எந்த சாமியா இருந்தாலும் சரி. சரியா? அப்படி இருக்கும்போது ஏன் எங்க இந்து அறநிலைத்துறையில இருக்கிற மட்டும் ஏன் இன்னும் கட்டுப்படுத்திட்டு ஏன் அடிமையாக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் இதை செய்ய போறீங்க? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு பாருங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு இதோட 2 மடங்கு கூட்டம் வரும். நல்லா யோசிச்சுக்கங்க. இன்னும் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க நிலைமைய கொஞ்சம் கீழே இறங்குவாங்க. எங்களுக்காக இது ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. நீங்க நியாய வாடகைன்னு சொல்லிட்டு, ஆனா அரசாங்கம் செய்தோ இல்லையோ, அறநிலைத்துறை நம்மளெல்லாம் ரொம்ப வச்சு செய்யுது, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. பர்சனல் அசோசியேஷன் பண்றாங்க. அறநிலைத்துறையில் இருக்கவங்க பர்சனல் அசோசியேஷன் பண்றாங்க.
ஒரு தடவை வாடகை கட்ட போகும்போது எங்க பகுதியை எடுத்துன ஏழை எளிய மக்கள் எல்லாம் அவ்வளவு கொச்சையா பேசுறது, மன உளைச்சலுக்கு ஆளாராம பேசுறது. நீங்களா எதுக்கு இங்க இருக்கிறீங்க, வக்கீலனா வெளில போங்கன்றா. யாரு சொல்றதுக்கு முதல்ல இந்த நிர்வாக அதிகாரியும் அது கீழே பணிபுரியணும் சொல்றதுக்கு யார் நீ வெளியில போ. நீ மாசம் யார் யார்கிட்ட எவ்வளவு கை விட்டு வாங்குறான்னு எங்களுக்கு தெரியாதா? சொல்லு. எந்தெந்த ஹோட்டல்காரங்கிட்ட வாங்குற, எந்தெந்த இந்த வணிக வளாகத்துக்கிட்ட எவ்வளவு வாடகை பிக்ஸ் பண்ணிட்டு நீ எவ்வளவு தனியா வாங்கிட்டு போறேன்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்க அதெல்லாம் பேசணுமா? கண்டிப்பா தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன் எங்களை எங்க குடியிருப்பு வாசிகளை ஏன் வெளில அனுப்புறோம்னு பாக்குறேன். சரி, குடியிருப்பு வாசிகளை வெளியே அனுப்ப ஃபர்ஸ்ட் இபிஐ மாத்துறாங்க, இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மாத்த போறாங்களாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்டர் லைனேஜும் அவங்க பேர்ல மாத்திருவாங்க, கோயில் பேர்ல. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியுதுங்களா? ஏன்னா வீடு உங்க பேர்ல இருக்குது, சரிங்களா? நாளைக்கு இதெல்லாம் மாத்திட்டா நீங்க டெனன்ட், அந்த பில்டிங்கே உங்களுக்கு இல்ல. நீங்க 2 மாசம் வாடகை கட்டலையா, இபி கனெக்ஷன் புடிக்கிடுவான். அடுத்தது ஒரு மாசம் வாடகை கட்டலையா, எல்லாத்தையும் புடிக்கிடுவான். நீங்க கரண்ட் இல்லாம, பாத்ரூம் வசதி இல்லாம, சிவேஜ் இல்லாம, எதுவுமே இல்லாம எப்படி இருக்க முடியும்? வீட்டை விட்டு நம்மளா தானா வெளில போயிடும். அதான் அறநிலைத்துறை பண்றான். ஏன் இந்த மானகட்ட பொழப்பு ஏன் இன்னும் பழகிறீங்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த அறநிலைத்துறைய அதான் சம்பளம் வாங்குறீங்களா, 1,80,000 உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி. இதுல 4 பேரு. எங்க கோயில் எடுத்தீங்கன்னா பச்சையம்மன் கோயில்ல 4 பேரு, 4 ஸ்டாஃபுக்கு என்ன வேலை அந்த சின்ன கோயில்ல? நான் தெரியாம தான் கேட்கிறேன். உண்டியல் வருமானம் 2 லட்சம் ரூபாய், ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய். அக்கௌண்ட்ல சில கோடிகள் இருக்கு ஐயோபில அண்ணா சாலையில. நான் கேட்கிறேன், இந்து சமய அறநிலைத்துறை துட்டை தின்றத நீங்கதாயா? அறநிலைத்துறை அதிகாரிகள் நீங்க தான் துடுறீங்க. நாங்க என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோம், சாமி கிட்ட எங்க இருக்க பிரச்சனையை சொல்றோம், கோயில்ல காசு போடுறோம். திருவிழா டைம்ல நாங்க தான் கைகரியம் பண்றோம். 10,000 15,000 நாங்க தான் பண்றோம். அப்படி இருக்க எங்களே வெளில போக சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? முதல்ல இந்த கூட்டமைப்பை நான் ரொம்ப பாராட்டுவேன். கடந்த ஆண்டு மே மாசம்